Hi my dear students, welcome back to our channel Abacus World Academy. Students 7th standard maths term 1 chapter 5 geometry தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து think page number 90 பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பட்டன் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Think what would happen to angles if we add 3 or 4 or 5 rays on a line as given below. So நம்ம வந்து angles add பண்றோம். 3 or 4 or 5 rays. இங்க பாருங்க 1 2 3 rays. இங்க 1 2 3 4 rays. இங்க பாருங்க 1 2 3 4 5. So இந்த மாதிரி நம்ம add பண்ணிட்டே போறோம். ஓகேவா? பட் இங்க பாருங்க straight line straight line straight line இருக்கு. இது வந்து linear pair தான். உங்களுக்கு தெரியும் இது ஃபுல்லா வந்து 360 டிகிரி. அப்போ இது half வந்து எவ்வளவு இருக்கும்? சோ அதோட half வந்து எவ்வளவு இருக்கு? 180 டிகிரி. ஓகேவா? சோ இப்போ இதோட மெஷர் தட் இஸ் இதோட ஆங்கிள் இதோட ஆங்கிள் இதோட ஆங்கிள் இதோட ஆங்கிள் என்னன்னு தெரியாது. பட் எல்லாமே ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 180 டிகிரி. இப்போ இங்க இருக்கிற ஆங்கிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணீங்கன்னா 180 டிகிரி. இது எல்லாமே 180 டிகிரி. கரெக்டா? அப்போ இது வந்து லீனியர் பேர். ஸோ லீனியர் பேர்னா என்னது? அட்ஜசன்ட் ஆங்கிளாகவும் இருக்கும், அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரினா என்னது? 180 டிகிரி. ஏன்னா வந்து ஹாஃப். ஸோ இது வந்து செமி சர்க்கிள் மாதிரி தானே வருது. இது ஃபுல்லாகவே வந்து செமி சர்க்கிள். இருங்க நான் இங்கே ட்ரா பண்ணி காமிக்கிறேன். லைட்டாக ட்ரா பண்ணுறேன் பாருங்க. செமி சர்க்கிள் தெரியுதா? செமி சர்க்கிள் போது 180 டிகிரி. ஓகே. ஸோ அதனால மெஷர்ஸ் வந்து ஒவ்வொன்றுக்கு சேஞ்ச் ஆகும். இங்கே நிறையா வரும்போது ஒவ்வொன்றும் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். பட் எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி. இங்கேயும் வந்து இதோட ஆங்கிள்ஸ் வந்து சின்னதாக வரும். பட் எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி. நியூ adjacent angles are formed. So new adjacent angle form ஆகும். The new angles become smaller in measure. So அந்த ஒவ்வொரு angles வந்து smaller measure வரும். ஓகே, சின்னதா வரும். பட் எல்லாமே ஆட் பண்ணீங்கன்னா 180 டிகிரி. பட் their sum is 180 டிகிரி as it is a linear angle. So linear angle இருக்கறனால ஆட் பண்ணீங்கன்னா 180 டிகிரி. So இது எல்லாமே adjacent angle. செகண்ட் பாயிண்ட் என்னது? ஒவ்வொன்று மெஷர்ஸும் வந்து கம்மியாயிட்டே வரும். இப்போ இங்க இருக்கிற மெஷர்ஸ் வந்து இங்க சேமா வருமா? வராது. ஏன்னா வந்து ஒரு ரே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணனால மெஷர்ஸ் வந்து கம்மியாகும். மறுபடி இங்க வாங்க, இங்க மறுபடி இன்னொரு ரே கொண்டு வந்திருக்கோம். அப்போ 5 லைன்ஸ் வரனால மறுபடியும் அதோட மெஷர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஓகே, பட் எல்லாமே ஆட் பண்ணீங்கன்னா 180 டிகிரி. இது சிம்பிள் லாஜிக். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? Think, can you justify the following statement? இது வந்து கொடுத்திருக்காங்க. So angle AOB, BOC, COD, next DOE, next EOF, next FOA equal to 60 degree கொடுத்திருக்காங்க. Compulsory 60 degree. இது வந்து full circle. Measurement எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, இந்த angles இருக்குல்ல, இந்த angles வந்து எது வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொன்றும் டிஃபர் ஆகும். பட் எல்லா ஆங்கிள்ஸும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 360 டிகிரி வரும். ஓகே, ஸோ இதுக்கு சென்டர் பாயிண்ட் O இருக்கு, அதனால தான் நம்மளுக்கு வந்து 360 டிகிரி வரும். எல்லாமே ஆட் பண்ணீங்கன்னா 360 டிகிரி. இது எப்படி எழுதுவீங்க? சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. ஸோ எல்லாமே ஆட் பண்ணீங்கன்னா 360 டிகிரி வரும். as they are sum of angles at point O. So center point Oல இருந்து அந்த ரேஸ் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றீங்க, அதனால ஆட் பண்ணீங்கன்னா 360 டிகிரி. Try this page number 91. So for real life examples or vertically opposite angles are given below. So vertically opposite angles னா என்னது? 1 2 3 4 கொடுத்திருக்காங்க. So 1க்கு ஆப்போசிட் என்ன இருக்கு? 3. அப்ப இதுவும் ஆப்போசிட் ஆங்கிள், இதுவும் ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் இருக்கிறது வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்.
4 ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரோடு. ஸோ 4 ஜங்ஷன் இருக்கு. இதுவும் ஆப்போசிட், இதுவும் ஆப்போசிட். ஸோ அதே மாதிரி ஃபேனு. நெக்ஸ்ட் வீல். ஓகேவா? வீலுக்கு பாருங்க, இதுக்கு ஆப்போசிட் எங்க வருது? இங்க வருது. நெக்ஸ்ட் இதுக்கு ஆப்போசிட் இங்க வருது. இதுக்கு ஆப்போசிட் இங்க வருது. இதுக்கு ஆப்போசிட் இங்க வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு ஆப்போசிட் இங்க வருது. ஸோ இது வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ இதுவும் வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ உங்க சுத்தியும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எங்க நீங்க பாப்பீங்க? அது வந்து நீங்க எக்ஸாம்பிள் கொடுக்கணும், 4 கொடுக்கணும். சிசர் எடுத்துக்கலாமா? சிசர் வந்து நீங்க எடுத்து ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் வரும். ஸோ சிசர் SCISS ORS scissors. ஓகே. நெக்ஸ்ட் வேற ஏதாச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். தி பாயிண்ட்ஸ் where 2 roads intersect each other. So road. Okay. So 2 roads intersect each other. 2 roads. ROADS. 2 roads intersect. INTER. Intersect. Okay. Each other. EACH. Each other. OTHER. ஓகேவா? இது பார்க்கறதுக்கு ரோட் மாதிரி தான் இருக்கு. பட் நம்ம வந்து இது வயல்வெளியும் வச்சுக்கலாம். ஸோ வில்லேஜ் சைடில் வந்து ஃபார்மிங் பண்ணுவாங்கல்ல, வயல்வெளி. இது வந்து நம்ம வயல்வெளின்னு வச்சுக்கலாம். இது வந்து 2 ரோட்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ரெயில் ரோட் கிராசிங் சைன். ஸோ ரெயில் ரோடு எங்க எழுதலாம்? 1 2 ரெயில் RAIL ரெயில் ரோடு ROAD crossing 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 signs SIGNS. Next an hourglass. An hourglass AN HOUR hourglass அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சாண்ட் கிளாக் இருக்குல்ல, சாண்ட் கிளாக், அதுதான் வந்து ஹார் கிளாஸ். ஸோ அதில் வந்து மண் இருக்கும், உங்களுக்கே தெரியும். அது வந்து நீங்கள் டேர்ன் பண்ணி வச்சிங்கன்னா அந்த மண் இன்னொரு சைட் கீழே வர வரைக்கும் அது எவ்வளோ மினிட் எடுக்கும்? 1 மினிட். ஸோ 1 மினிட்குள்ள மேலே இருக்கிற மண் எல்லாமே கீழே வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து திருப்பி வச்சிங்கன்னா அந்த மண் மறுபடியும் கீழே வரும். இட் வில் டேக் 1 மினிட். ஸோ அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ஆப்போசிட்ல இருக்கும். ஸோ அது வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். புரியுதா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். இன் தி கிவன் ஃபிகர் 2 lines AB and CD intersect at O. Oல வந்து intersect ஆகுது. Observe the pair of angles and complete the following table. So one is done for you. Angle AOC. Angle AOC. அது பக்கத்தில் என்ன இருக்கு? AOC கொடுத்துருக்காங்க, சேம் ஆங்கிள். நெக்ஸ்ட் ஆங்கிள் AOD பக்கத்தில் இருக்கறனால அட்ஜசன்ட் ஆங்கிள். அதே மாதிரி BOC பக்கத்தில் இருக்கறனால அட்ஜசன்ட் ஆங்கிள். நெக்ஸ்ட் ஆங்கிள் BOD நான் அட்ஜசன்ட் ஆங்கிள். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்க எழுதணும். எழுதலாமா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் AOD. இது பேஸ் பண்ணி நம்ம இப்ப எழுதணும். ஆங்கிள் AOD. ஸோ AOC எங்க வருது? AOC இதுக்கு பக்கத்தில் வரனால என்ன சொல்லுவீங்க? அட்ஜசன்ட் ஆங்கிள். நான் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுறேன், அட்ஜசன்ட் ஆங்கிள். நெக்ஸ்ட் ஆங்கிள் AODனா என்னது? சேம் ஆங்கிள். சேம் ஆங்கிள் SAME சேம் ஆங்கிள். ஓகே, சேம் ஆங்கிள். நெக்ஸ்ட் இங்க ஆங்கிள் BODன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் வரணும். ஓகே, பட் அவங்க நான் அட்ஜசன்ட் ஆங்கிள் எழுதியிருக்காங்க. பட் இது வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். சரியா? இப்போ இங்க பாருங்க, ஆங்கிள் BOC. ஸோ AODக்கு ஆங்கிள் எங்க வருது? BOC. ஸோ ஆப்போசிட் வரனால
vertically opposite angle, vertically opposite angle. Okay, next இது பாருங்க angle BOD. So BOD என்ன வரும்? adjacent angle, adjacent angle, ANGLE. Okay, so இது வந்து நான் adjacent angle எழுதாதீங்க, vertically opposite angle short formல எழுதுற vertically opposite angle ன்னு எழுதிக்கோங்க. next என்ன கொடுத்திருக்காங்க? angle BOC. so BOC அதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? AOC. so adjacent angle, adjacent angle. next angle AOD, AOD அப்ப என்ன வரும்? opposite angle, vertically opposite angle. next என்ன கொடுத்திருக்காங்க? angle BOC. so BOC same angle, same angle. next இது என்ன வரும்? BOD, BOD. okay, BOD னா இதுக்கு பக்கத்துல வரனால adjacent angle டிக்டோ போட்டுக்கிறேன், adjacent angle. so புரியுதா? இல்லைன்னா இருங்க எழுதிக்கிறேன். adjacent, ANGLE, adjacent angle. next angle BOD, BOD இதுக்கு opposite என்ன வருது? AOC. அப்போ vertically opposite angle. next AOD, AOD. so என்ன வரும்? adjacent angle, adjacent angle. next என்ன கொடுத்திருக்காங்க? BOC, BOC. so BOD க்கு இதுக்கு பக்கத்துல இருக்கறனால adjacent angle. next BOD னா same angle. புரியுதா? இவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. next name the two pairs of vertically opposite angle. so நீங்க வந்து two pairs of vertically opposite angle எழுதணும். okay, எழுதலாமா? so first இது எடுத்துக்கலாம், PTS, PTS. so angle PTS, TS and angle QTR, angle QTR. ஓகேவா? next இது ரெண்டு எடுத்துக்கலாம். okay, so angle PTR and angle QTS, QTS are vertically opposite angle, or vertically opposite angle, ANGLE, angle. next find the value of x degree in the figure given below. so x டிகிரிக்கு என்ன வேல்யூ வரும்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். vertically opposite angle இங்க முன்னாடி வந்து 150 இருந்துச்சுன்னா இங்கேயும் வந்து 150 தான் வரும். so இது வந்து 150 டிகிரி. ஏன்னா வந்து vertically opposite angle. so vertically opposite angle னா சேமா இருக்கும். இங்க 150 னா இங்க 150, இங்க 90 னா இங்க 90. புரியுதா? ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை திஸ். பேஜ் நம்பர் 91 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. நம்ம சேனல் அபாக்கஸ் வேர்ல்ட் அகாடமியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை.